இந்த டயபெட்டிஸ் வந்த பிறகு என்ன பண்ணணும்? சர்க்கரை எதனால வருது? அந்த இனிப்பு அளவோடு எடுத்துக்கலாமா? அது தவிர்க்காம இருக்க முடியுமா? இந்த சர்க்கரை நோய் எதனால வருது? நீங்க பாத்தீங்கன்னா தலைமுறைன்னு சொல்லுவாங்க, ஹெரிடிட்டின்னு சொல்றாங்க, அது மாதிரி வருது. அது நம்மளால தவிர்க்கவே முடியாது. செகண்ட் எதனால வருது? நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். ரொம்ப சில உடல் பருமன் அதிகமாகுது, எடை அதிகரிக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காவே அதுல ஒரு சில சுரபி நிலை மாற்றங்கள் ஏற்படுது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனால நமக்கு டயபெட்டிஸ் வருது. சர்க்கரை எதனால வருது? இதனால வராமே படுக்க முடியுமா? இல்லை வந்ததை கட்டுப்படுத்த முடியுமா? நம்ம விரும்பின உணவை நம்ம சாப்பிடணும். நமக்கு நாக்குக்கு சுவைக்கக்கூடிய பெரும்பாலுமான உணவு நம்ம உடலுக்கு ஏற்றுக்கொள்ள அளவுக்கு இருக்காது. இனிப்பே இல்லாமல் வாழ்க்கையை வாழணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த இனிப்பு அளவோடு எடுத்துக்கலாமா? அது தவிர்க்காம இருக்க முடியுமா? அப்போ சர்க்கரை நோயை தவிர்க்கலாம், இல்லை வந்தால் கட்டுப்படுத்த முடியும் அப்படி ஒரு நிலையில நீங்கள் இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த லைஃப் ஸ்டைல் எடை அதிகமாகிறதுக்கு என்னென்னலாம் காரணன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நமக்கு மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், சரிங்களா? இந்த தூக்கமின்மை, ரெண்டாவது ஸ்லீப்லெஸ்னஸ், மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நம்மளுடைய உடலில் நம்ம போதுமான அளவுக்கு வேலை சுமைகள் கொடுக்காம இருக்கிறது. நாலாவது நம்ம ஒரு மாறுபட்ட உணவு பழக்கங்கள். நம்ம ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுக்கிறது கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஹேபிட்ஸ், இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இந்த மாதிரி கொஞ்சம். இந்த 5 ஃபேக்டர் தான் லைஃப் ஸ்டைல். இதுதான் இந்த டயபெட்டிஸை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், கவலையே பட வேண்டாம். சர்க்கரை நோய்ன்றது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அந்த நோயோட தாக்கம் நமக்கு வரவே வராது.